சென்னையில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் வழிப்பறி வழக்கில் கைதான அதிகாரி கடந்த 10 நாளில் மேலும் 35 லட்சம் ரூபாயை சுருட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவைச் சேர்ந்தவர் 31 வயது முகமது கவுஸ். இவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காங்கிரஸ் நகர செயலாளர் ஜுனைத் என்பவரிடம் வேலை பார்த்து வருகிறார். ஜுனைத் முகமது லைஃப்லைன் சிட்டி என்ற பெயரில் ஸ்கேன் சென்டர் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி ஜுனைத் அகமது சிடி ஸ்கேன் மிஷினின் உதிரிபாகங்கள் வாங்குவதற்காக முகமது கவுஸை வரவழைத்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். அந்த பணத்துடன் சென்னை வந்த அவர் திருவல்லிக்கேணியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போலீஸ் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் என்று கூறி மர்ம நபர்கள் வழிப்பறி செய்துவிட்டதாக அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கூட்டு வழிப்பறி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருவல்லிக்கேணி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதே காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த ராஜா சிங் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகியோர் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் உதவியோடு வழிப்பறியில் ஈடுபட்டது உறுதியானது. நால்வரும் கூட்டு சேர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் வாகன சோதனை செய்து அதில் பிடிபடும் பணத்தை பங்கு போட்டு இருக்கின்றனர். அந்த வகையில் கைது செய்யப்பட்ட வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் கடந்த 10 நாட்களுக்குள் வாகன சோதனையில் சிக்கிய 35 லட்சம் ரூபாயை வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்காமல் சுருட்டியிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேப்பியர் பாலம் அருகே சிக்கிய 40 லட்சம் ரூபாய் பணத்தில் 25 லட்சத்தை எடுத்துக்கொண்டு மீதம் 15 லட்சத்தை மட்டும் பணம் கொண்டு வந்த நபரிடம் தாமோதரன் திருப்பி கொடுத்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மேலும் பூக்கடை காவல் மாவட்ட எல்லையில் தொழில் தொடங்குவதற்காக நகைகளை அடகு வைத்தும் நண்பர்களிடம் கடனாக பெற்று வந்த நபரிடமிருந்து 19 லட்சத்தை பறித்திருக்கின்றன. அந்த பணத்தில் 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டு 9 லட்சத்தை மட்டும் ஐடி ஆய்வாளர் தாமோதரன் கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். போலீஸ் எஸ்ஐயுடன் கூட்டு சேர்ந்து சோதனை என்ற பெயரில் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகள் பங்கு போட்டிருப்பது அறிந்து வருமான வரித்துறையின் துணை இயக்குநர் கேசவன் அதிர்ச்சியடைந்தார். திருவல்லிக்கேணி காவல் நிலையம் வந்து கைது செய்யப்பட்டுள்ள வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் விசாரணையில் ஈடுபட்டார். அப்போது காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் கைதான மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜா சிங்கை பணியிடை நீக்கம் செய்து சென்னை காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இதேபோன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான விசாரணையை வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு துவங்கியுள்ளது. இதேபோன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான விசாரணையை வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு துவங்கியுள்ளது. காவல்துறை தரப்பில் ஆவணங்களை பெற்று இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கைதான பிரபு, பிரதீப் மற்றும் தாமோதரன் ஆகியோர் கையாண்ட வழக்குகள் குறித்தும் வருமான வரித்துறை உயரதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான அறிக்கையை தலைமை அலுவலகத்துக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். அதன் பேரில் கைதான 3 வருமான வரித்துறை பணியாளர்கள் மீதும் சஸ்பெண்ட் உள்ளிட்ட நடவடிக்கை பாய உள்ளது. மேலும் கைதான 4 பேரின் செல்போன்களையும் சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.